ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 19. விவக்ஷோர் முகதோ பூம்னோ வஹ்னிர் வாக் வியாஹ்ருதம் தயோ ஜலே சைதஸ்ய சுச்சிரம் நிரோத சமச்சாயத. மொழிபெயர்ப்பு. பரமன் பேச விரும்பியதும் வாயிலிருந்து பேச்சுக்கள் அதிர்ந்தன. பிறகு வாயிலிருந்து அக்னிதேவன் உற்பத்தி செய்யப்பட்டார். ஆனால் பகவான் நீரில் சயனித்திருக்கும் பொழுது இச்செயல்கள் அனைத்தும் முடங்கி கிடந்தன. பொருளுரை. படிப்படியாக விருத்தியடையும் வெவ்வேறு புலன்களின் விசேஷ குணம் அவற்றை ஆளும் மூர்த்திகளால் ஆதரிக்கப்படுகின்றன. எனவே புலன் உறுப்புகளின் செயல்கள் பரமனின் ஆணையால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு புலன்களை உபயோகிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரமபுருஷரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஆளும் மூர்த்திகளின் கட்டுப்பாட்டின் கீழ் அப்புலன்களை முறையாக உபயோகிக்க வேண்டியவர்களாவர். இத்தகைய கட்டுப்பாட்டு விதிகளை மீறுபவன் இழிபிறப்பை ஏற்குமாறு தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான். உதாரணமாக நாவையும் அதன் ஆளும் மூர்த்தியான வருணனையும் எடுத்துக்கொள்வோம். நாக்கு உண்பதற்கென உள்ளது. மக்கள், மிருகங்கள் மற்றும் பறவைகள் போன்றவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அனுபவத்திற்கேற்ப அவை ஒவ்வொன்றும் வேறுபட்ட சுவைகளை பெற்றுள்ளன. மனிதனின் சுவையும் பன்றியின் சுவையும் ஒரே தரத்தில் உள்ளவை அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஜீவராசி வெவ்வேறு இயற்கை குணங்களுக்கேற்ப ஒருவித சுவையை விருத்தி செய்து கொள்ளும் பொழுது ஆளும் மூர்த்தி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை அளிக்கிறார். மனிதன் பன்றியைப் போல் தராதரமின்றி சுவையை விருத்தி செய்து கொள்வானாயின் பிறகு ஆளும் மூர்த்தி அவனுக்கு அவனது அடுத்த பிறவியில் ஒரு பன்றியின் உடலை வழங்குவது நிச்சயம். மலம் உட்பட எவ்வகையான உணவையும் பன்றி ஏற்றுக்கொள்கிறது. இத்தகைய கண்மூடித்தனமான சுவையை விருத்தி செய்து கொண்டுள்ள மனிதனொருவன் அடுத்த பிறவியில் இழிவான வாழ்வை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். பந்தப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட வகையான உணவை பூரணமாக சுவைப்பதற்காக அத்தகைய ஒரு உடலை விரும்பியதால் அதற்கேற்ற ஒரு பிறவியும் கூட பகவானின் கருணையாலேயே அளிக்கப்படுகிறது. மனிதனொருவன் பன்றியின் உடலை பெறுவானாயின் அதை பகவானின் கருணை என்றே கருத வேண்டும். ஏனெனில் அதற்கான வசதியை அளிப்பவர் பகவானே ஆவார். மரணத்திற்கு பின் பெறப்படும் அடுத்த உடல் உயர் அதிகாரத்தால் அளிக்கப்படுகிறது, கண்மூடித்தனமாக அல்ல. எனவே மனிதனொருவன் அடுத்த பிறவியில் எத்தகைய உடலை பெறப்போகிறான் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொறுப்பற்ற கண்மூடித்தனமான ஒரு வாழ்வு அபாயகரமானது என்பதை அனைத்து சாஸ்திரங்களும் அறிவிக்கின்றன. ஹரே கிருஷ்ணா.